அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பரம்பொருள் ஸ்ரீ கருப்ப சுவாமி வேட்டைக்கு செல்லும் முறை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கருப்ப சுவாமி வேட்டைக்கு போகும்போது எதிரே வரக்கூடாது என்ற வழக்கமும் நம்பிக்கையும் இன்றளவும் கூட கிராமங்களில் இருந்து வருகிறது. கருப்புசாமி இரவு நேரத்தில் வேட்டைக்கு செல்கிறார். ஏன் அவர் எதிரே செல்லக்கூடாது? அப்படி சென்றால் என்ன நடக்கும் என்ற கேள்விகளும் இது எல்லாம் உண்மைதானா என்ற சந்தேகங்களும் பலர் மனதில் வறுத்தெடுக்கிறது. இது உண்மைதானா என்பதை தாண்டி கருப்ப சுவாமியின் இரவு நேர வேட்டை மற்றும் எதிரே செல்லக்கூடாது என சொல்வதற்கும் ஆன்மீகத்தில் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதனை பற்றி வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். நள்ளிரவு நேரத்தில் காவல் தெய்வமாக கருப்ப சுவாமி வேட்டைக்கு செல்வதாக ஒரு நம்பிக்கை இன்றும் கிராமப்புறங்களில் உள்ளது. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் சலங்கை சத்தம், குதிரை ஓடும் சத்தம் கேட்டால் கருப்ப சுவாமி வேட்டைக்கு கிளம்பிட்டாரு, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அது என்ன இரவு நேர வேட்டை? கருப்பசாமி வேட்டைக்கு செல்லும்போது ஏன் எதிரே செல்லக்கூடாது என தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் பெரியவர்களிடம். பகல் நேரங்களில் மனிதர்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருப்பார்கள், தப்பு செய்ய பயப்படுவார்கள். அதேபோல் தெய்வீக ஆற்றலும் அதிகமாக இருக்கும். ஆனால் இருள் வந்து விட்டால் தீய சக்திகள், அதாவது மனிதர்களின் தீய குணங்கள் வெளியே எட்டி பார்க்கும். அப்போது தவறுகள் அதிகமாக நடைபெறும். தீய சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் இருளில்தான் அதிகமாக வேலை செய்யும். அதனால் இவற்றில் இருந்து மனிதர்களை காப்பதற்காக இரவு நேரத்தில் கருப்பு சுவாமி வேட்டைக்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. இங்கு வேட்டை என சொல்லப்படுவது தீய சக்திகளை அண்டவிடாமல் விரட்டி அடிப்பதை குறிப்பதாகும். அதாவது தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவது, அதுவே முக்கியத்துவம். அப்படி கருப்பு சுவாமி இரவு நேரத்தில் வேட்டைக்கு புறப்பட்டு செல்லும்போது தனது கருப்பான உருவத்துடன் ஆக்ரோஷமாக கையில் பெரிய ஆயுதங்களுடன், அதாவது அறிவாளுடன் தனது வெள்ளை குதிரையில் ஏறி வேகமாக செல்லுவார். ஊர் எல்லை வரை செல்லும் கருப்பசுவாமி அங்கு உள்ளே நுழைய பார்க்கும் துஷ்ட சக்திகளை ஊர் எல்லைக்குள் விடாமல், அதாவது வரவிடாமல் தடுக்கிறார். வேட்டைக்கு செல்லும் கருப்பசுவாமியின் பார்வை மிக உக்கிரமாக இருக்கும். இதை சாதாரண மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. கருப்பசுவாமி கருப்பான ஆவேசமான கோர உருவத்தை மனிதர்கள் பார்த்தால் அவர்கள் பயந்து விடுவார்கள். அந்த கோர பார்வையின் உக்கிரம் தாங்காமல் அவர்கள் இறந்து போவார்கள். கருப்பசுவாமியின் பார்வை தீய சக்தியில் தனது கண்களாலேயே அழிக்கும் சக்தி கொண்டது. இந்த பார்வை தீயவர்களுக்கு அழிவையும் நல்லவர்களுக்கு பாதுகாப்பையும் தரும் என்பார்கள். அதனால்தான் இரவு நேரத்தில் கருப்பசுவாமி வேட்டைக்கு செல்லும் போது எதிரே செல்லக்கூடாது என்கிறார்கள் பெரியோர்கள். எதிரே செல்லும் போது, அதாவது தீய சக்திகளை அழித்து கொண்டு பார்வையின் மூலம் செல்லும் போது, அப்பொழுது நல்ல சக்தியான நாம் உள்ளே சென்றால் நாமும் வழிபட வேண்டும். ஆகையால் கருப்படித்து விட்டது என கூறுவது வழக்கமாக பார்த்திருப்பீர்கள். எவரேனும் திடீரென நல்லாக இருப்பார், திடீரென இரவு நேரத்தில் எங்கேயாவது வெளியே சென்று விட்டு தேவையில்லாத வேற மொழிகளில் பேசுவார்கள். தேவையில்லாமல் பயப்படுவார்கள், பயந்த சுவாபத்துடன் இருப்பார்கள். என்னை யாரோ அடித்தது போல துரத்தியது போல இருக்கிறது என கூறுவார்கள். இது எல்லாம் இரவு நேரத்தில் வேட்டைக்கு செல்லும் போது கருப்பை பார்த்து பயந்திருப்பவர்கள். இன்றும் இரவு நேரங்கள் பெண்கள் தனியாக வெளியே செல்லக்கூடாது. ஆண்களும் கருப்ப சுவாமி கோவில் பக்கம், ஊர் எல்லை ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என்பார்கள். ஊர் பொதுமக்கள் எல்லை தாண்டி செல்லும் போது கருப்ப சுவாமியை வணங்கிவிட்டு செல்லுவது வழக்கம் இன்றளவும் பல ஊர்களில் உள்ளது. ஆகையினால் நான் இந்த ஊரை விட்டு சென்று அங்கே ஒரு வேலை நிமித்தமாக செல்லுகிறேன். நல்லபடியாக அந்த வேலை முடிந்து வண்டி வாகனங்களில் நல்லபடியாக நான் வீடு திரும்ப வேண்டும் என கருப்ப சுவாமியிடம் உத்தரம் வாங்கி கொண்டு குலதெய்வத்தினிடம் அருள் பெற்று கொண்டு இன்று வரை செல்வது கிராமப்புறத்தில் வழக்கத்தில் உள்ளது. தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு காற்றாக வந்து கருப்பு காவல் இருப்பார் என்பது கிராம மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இன்று முதல் இருக்கிறது. இரவு நேரங்களில் பயணம் மேற்கொண்டாலும், தனியாக சென்றாலும், முக்கியமான காரியமாக வெளியூர் சென்றாலும் கருப்பசுவாமியிடம் கருப்பா எனக்கு துணையாக வா என மனதார வேண்டிக் கொண்டு சென்றால் அவர்களுக்கு வழித்துணையாக கருப்பசுவாமி வருவார் என்பது நிரூபிக்க முடியாத உண்மையாக கிராம மக்கள் கூறுவது இன்றளவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அடுத்ததாக
இரவு நேரத்தில் கருப்பு சுவாமி வேட்டைக்கு செல்லும்போது பெண்கள் எதிரே வந்தால் கருப்பு முகத்தை திப்பிக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம், தனியாக வரும் பெண் தனது ஆவேசமான உருவத்தை பார்த்து பயந்து விடக்கூடாது என்பதாலும் தன் மீது காமத்தின் நிழல் கூட விழக்கூடாது என்ற உறுதியான கட்டுப்பாட்டுடன் கருப்பு இருப்பதனாலும் பெண்கள் அனைவரும் வடிவத்தில் தனது தங்கை பேச்சியம்மனையும் மீனாட்சி அம்மனையும் கருப்பு நினைப்பதனால் அவர்களுக்கு எந்த தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால் எதிரே வரும் பெண் தன்னை கடந்து செல்லும் வரை முகத்தை திருப்பியபடி கருப்பசுவாமி நிற்பார் என்பது சொல்லப்படுகிறது. கருப்பசுவாமி என்றாலே காவல் காக்கும் தெய்வமாக கிராமப்புறங்களில் இன்றளவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கருப்பசுவாமி திருவிழாக்கள் பிரசித்தி பெற்றது. பொதுவாக கிராமப்புறங்களில் குலதெய்வம் ஆலயங்களில் நடக்கக்கூடிய கோவில் திருவிழாக்கள் இரவு 12 மணி மற்றும் பகல் 12 மணிக்கு சுவாமி வேட்டைக்கு செல்வதை நாம் பார்த்திருப்போம். அப்படி சுவாமி வேட்டைக்கு செல்லும் பொழுது எல்லோரும் அமைதியாகவும் சுவாமிக்கு எதிரில் யாரும் செல்வதாக பார்த்து கொள்ளுவார்கள். காரணம், சுவாமி வேட்டைக்கு செல்லும் பொழுது எதிரே வந்து விடக்கூடாது என்று அவர் தெரியாமல் வந்தால் பெரிய தெய்வம் குற்றம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி தெய்வம், அதாவது காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்ப சுவாமி வேட்டைக்கு செல்லும் பொழுது எதிரே யாராவது சென்றால் என்ன நடக்கும் என தெரிந்து வைத்து கொண்டு அதேபோல் இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த உலகத்தில் பகல் நேரங்களை காட்டிலும் இரவு நேரத்தில் தான் நிறைய தவறுகள் நடக்கிறது. இருள் சூழ்ந்து விட்டால் சில மனிதர்களிடையே மணலும் இருள் சூழ தொடங்கி விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் அதிகப்படியான தீய சக்திகளுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கும். தீய சக்திகள் நடமாட்டம் என்றால் தீய மனிதர்கள், தீய குணம் கொண்டவர்கள், அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட நினைப்பவர்கள், இவர்கள் எல்லாமே தீய சக்திகள் தான். அவர்களுடைய மனதில் பயத்தை ஏற்படுத்தவே இந்த நடமாட்டம். இவை எல்லாம் தடுத்து நிறுத்தவே இரவு நேரங்களில் கருப்பசுவாமி வேட்டைக்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக கருப்பசுவாமி இரவு நேரத்தில் வேட்டைக்கு செல்லும் பொழுது அவருடைய கருப்பான உருவத்துடன் மிகவும் ஆக்ரோஷமாக கையில் பெரிய அருவாளுடன் அவருடைய வெள்ளை குதிரையில் ஏறி வேகமாக செல்வார் என கூறப்படுகிறது. ஊர் எல்லை வரை செல்லும் கருப்பசுவாமி அங்கே ஊருக்குள் நுழைய காத்திருக்கும் துஷ்ட சக்திகளை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறார். இவ்வாறு வேட்டைக்கு செல்லும் கருப்பசுவாமியின் பார்வை மிகவும் உக்கிரமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. இதை சாதாரண மனிதர்களால் கட்டாயம் தாங்கிக் கொள்ள முடியாது. பொதுவாகவே கருப்பசுவாமியின் கருப்பான ஆவேசமான அந்த உருவத்தை பார்த்தாலேயே மனிதர்கள் குடை நடுங்கிவிடும். அந்த கோரப்பார்வையின் உக்கிரம் தாங்காமல் ஒரு சிலரது இறந்தும் போவதாக சொல்லுகிறார்கள். அந்த வகையில் கருப்பசுவாமியின் பார்வை தீய சக்திகளை தனது கண்களாலேயே அழிக்கும் வல்லமை கொண்டது. இந்த பார்வை தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை பாதுகாக்கவும் செய்கிறது. அதனால்தான் இரவு நேரத்தில் கருப்பசுவாமி வேட்டைக்கு செல்லும் பொழுது எதிரே யாரும் செல்லக்கூடாது என சொல்லுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.